இந்த பாலத்தால கொண்டு போயிடாம விரண்டு மாடு விரண்டா போல இதால தான் இந்த நபர் வந்து உயிரிழந்திருக்கிறார். இதுல அப்படியே போய் இழுத்துட்டு தாழ்வு தான் போகல கண்டையா புரிய மனுஷனை வச்சு அப்படி நடந்து போகும்போது கூட அறந்து விழுந்தால் கூட சனம் சொல்லிட்டு பயமா தான் இருக்கிறதால போவோம். சைக்கிள் ஓடாதாங்க நடந்து வந்தா தடுக்கணும் சத்தம் கேட்குது. இப்ப பாருங்கள் வாகனங்கள் ஆண்டவன் 18 அடி கம்பி விட்டு தான் எடுத்துதான் இதால தான் மாடு கொண்டு போனது. அது மாடு கலைக்க போற மச்சான்னு சொன்னாங்க. இருந்த பாலம் இருந்திருந்தால் இப்படியான விபத்து அந்த அவடத்துக்கு அம்புலம் தர தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாங்கள் மீண்டும் ஒரு காணியோட சந்திக்கிறோம். இன்றைய தினம் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி உங்களுக்கு தெரியும். இப்போ கடந்த காலத்தில் இந்திய ராணுவத்தினரால் அமைக்கப்பட்ட கண்டாவளை பாலம் கிளிநொச்சி பிரதேசத்தில் வந்து நாங்கள் நிற்கிறோம். இந்த பாலம் தொடர்பாகவும் நாங்கள் நிறைய காணொளிகளை வந்து பதிவு செஞ்சிருக்கிறோம். இந்த பாலம் முடிவடைந்த பிறகு மக்களும் நல்ல சந்தோஷமான முறையில் இந்த இடங்களால் பயணம் செய்கிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படி இருக்கின்ற இந்த காலப்பகுதியில் குறிப்பாக நேற்றைய தினம் இந்த இடத்துல வந்து ஒரு உயிரிழப்பு வந்து நடைபெற்றிருக்கு. அது வந்து இந்த பிரதேசத்தையும் ஒரு சோகத்துக்கு ஆழ்த்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்டா இந்த பாலம் வேலைகள் நடந்து கொண்டிருக்கிற சமயத்தில் கூட இந்த உயிரிழந்த நபர் இந்த இடங்கள்ல வந்து இந்த பாலங்களையும் பார்வையிட்டு சென்றிருந்தார். நாங்களும் அதை பார்க்கக்கூடியமாக இருந்தது. என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியில் இந்த பாலத்துக்கு கீழே நீரோட்டம் இருக்குதானே, அந்த நீரோடுகின்ற பகுதிக்குள்ள மாடு மேய்க்கிறதுக்காக போய் அவர் வந்து அந்த இடத்துல தவறி விழுந்து உயிரிழந்திருக்கார் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்து வந்திருக்கிறோம். ஆனால் நிறைய பேர் நிறைய விதமாக இந்த இவருடைய இறப்பு தொடர்பாக சொல்லி இருக்கிறோம். அதோட இந்த பாலத்தையும் இந்த இறப்போட தொடர்புபடுத்தியும் நிறைய பேர் சமூக வலைதளங்களில் கூட பதிவுகளை வந்து செஞ்சிருக்கணும். அதில் ஒரு பதிவை வந்து நான் பார்த்துருந்தாங்க. இந்த பாலம் வந்து நிறைய சத்தம் போடுது, நிறைய சத்தமாக இருக்குது, மாடுகளை கால்நடைகளை இதால் வந்து பாலத்தால் கொண்டு போய்க்கல, கால்நடைகள் வெறுண்டு வந்து ஓடுது. அப்படி வந்து ஓடித்தான் இந்த நபர் வந்து அந்த மாட்டை பிடிக்க போய் இதுக்குள்ள விழுந்திருப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு சில பதிவுகளை பார்க்கக்கூடிய மாதிரி. அதனால நாங்கள் நேராக வந்திருக்கிறோம். இந்த பிரதேசத்து மக்களுக்கு தான் தெரியும் இங்கே என்ன நடந்ததுன்னு சொல்லி. அப்போ இது தொடர்பாக நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம். ஏன் நாங்கள் அதை தெரிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், உண்மையிலே இந்த பாலத்துடைய வடிவமைப்பு வந்து ஒரு புதிய வடிவமைப்பு, மக்களுக்கு புரியுது. அப்போ நாங்கள் பயணிக்கைகளை வந்து இந்த பாலங்களால் நிறைய கவனத்தோடு நாங்கள் வந்து பயணம் செய்யணும். எங்களை வந்து நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளணும். பாலத்தில் வந்து நாங்கள் பயணம் செஞ்சுட்டு ஏதாவது நடந்துட்டுன்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய தவறை வச்சுக்கொண்டு நாங்கள் பாலத்தில் குறை சொல்லி வந்து வேலை இல்லை. விழா நடக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் கூட, திறப்பு விழான்னு திறந்து வைக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் கூட இந்த பாலத்தை நின்று செஞ்ச இன்ஜினியர் கூட ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார், பாதுகாப்பாக இந்த இடங்களால் மக்களை பயணம் செய்யுங்கன்னு சொல்லி. அப்போ அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்குது. இது தொடர்பாக தான் இந்த காலை வந்து முழுதாக அமைய போகுது. எங்களோட சேனலுக்கு யாரை புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காலை வந்து பாருங்கள். இப்போ கூட நிறைய பேர் இந்த இடங்களில் பாலங்களை வந்து பார்வையிட பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் பாருங்க, ஒரு சில பேர் சின்ன ஆக்களை கூட இந்த நடைபாதைகளால் வந்து கூட்டி கொண்டு போய் இந்த பாலங்களை வந்து காட்டினோம். இந்த இடத்துல எவ்வளோ மக்கள் இந்த பாலங்களை பார்க்கறதுக்கு வரையினோம். அதோட ஒரு சில பேர் புகைப்படங்கள் அதுகள் சொல்லியும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அப்படியே நிறைய பேர் இன்றைக்கு வந்து போகின்ற ஒரு பாலமாக இந்த இடம் வந்து இப்போ இருந்து கொண்டிருக்குது. பாருங்க, இதில் எவ்வளோ பெரிய கனரக வாகனங்கள் எல்லாம் இந்த பாலத்தால் இப்போ பயணம் செஞ்சு கொண்டிருக்கிறேன்னு சொல்லி. இப்போ வந்து நாங்கள் நிற்கிறோம். இந்த பாலம் பழுதாகி இருக்கிற சமயத்தில் அதோட பால வேலைகள் நடந்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் தற்காலிகமான ஒரு பாதை ஒன்று இந்த இடத்துல அமைச்சிருந்தவை. அதால் மக்கள் பயணக்கூடிய மாதிரி இருந்தது. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போ வந்து தற்காலிகமான பாலங்கள்லாம் வந்து அகற்றப்பட்டு இந்த இடத்துல தான் இந்த இறப்பு வந்து நடந்திருக்குது. இதில் பாருங்க, இந்த பாலத்துக்கால ஓடுற அந்த நீரோட்டம் இருக்கு தானே, அதில் வந்து இப்போ தண்ணி எவ்வளோ நிறைய தண்ணியில் வந்து நிற்குதுன்னு சொல்லி இதை விட கூட நின்றது தான். அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் கூட இந்த தற்காலிகமான பாதையில் நிறைய மக்கள் பயணம் செஞ்சு கொண்டிருந்தவ, நிறைய சிறுவர்கள் எல்லாம் கூட இந்த இடங்களால் நடந்து போயிட்டு இந்த இடத்துல வந்து பாலம் அமைக்கிற வேலைகள் எல்லாம் வந்து அகல் பார்த்து கொண்டிருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியமாக இருந்தது. இப்போ என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால், இந்த புயல் நிலவரம் காரணமாக தண்ணி வந்து ஓடினது தானே, அப்படி ஓடைக்குள்ள இந்த இடத்தினுடைய ஆழம் வந்து சரியா கூடிச்சுன்னு சொல்லிடுங்க. இந்த பிரதேசத்து மக்களுக்கு கூட தெரியாது இவ்வளவு தூரத்துக்கு இந்த ஆழம் வந்து இருக்குமென்னு சொல்லி. இப்போ இந்த இடத்தினுடைய ஆழம் வந்து 18 அடி 20 அடி அளவு கூட இருந்திருக்குமென்னு சொல்லலாம். இந்த நபர் வந்து இறந்ததுக்கு பிறகு அவர் எடுக்கைக்குள்ள தான் தெரியும் இவ்வளவு ஆழத்துக்கு இந்த இடம் போயிருக்குன்னு சொல்லி. ஆனா இது தெரியாம தான் நிறைய மக்கள் இந்த இடங்கள் எல்லாம் வந்து நின்று பாலங்களை பார்த்து விட்டு எல்லாம் நாங்களும் கூட இந்த இடங்களால நடந்திருந்தாங்க. ஆனால் இந்த இடத்தின் ஆழம் வந்து எங்களுக்கு உண்மையிலேயே தெரியாது, இவ்வளவு ஆழம்னு சொல்லி தெரியாது.
அப்போ இதால் என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் இந்த இடங்களுக்கு வரைக்கல. இப்போ இதுக்கால இனி பயணம் செய்யக்கூடிய தேவை உங்களுக்கு வந்து இருக்காது. பாலத்தெல்லாம் நீங்கள் பயணம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இதற்கு வந்து இறங்கி நிற்கிறதுல வந்து தவிர்த்து கொள்ளணும். அதோட இந்த இடங்களில் நிறைய விவசாயிகள் வந்து இருக்கிறோம். உண்மையிலே விவசாயிகள் சொன்னால் உரமூட்டைகள் தரமான சாமான்கள் எல்லாம் வந்து இதற்கெல்லாம் கொண்டு போயிருந்தவை இந்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கிற சமயத்தில் கூட. அதோட கால்நடைகள் நிறைய பேர் இந்த இடங்களை வளர்க்கணும். கால்நடைகளை இந்த இடங்களெல்லாம் கொண்டு வந்து மேய விடுறது. அப்போ இந்த நபர் இறந்த நபர் வந்து இந்த இடத்தால ஏன் இதுக்குள்ள மாட்டோட வரணும், ஏன் இதுக்குள்ள விழணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் எங்களுக்கு தெரியல. அப்போ இப்படியே நாங்கள் போய் கேட்போம். கேட்டால் தான் தெரியும் என்ன விஷயம் நடந்ததுன்னு சொல்லி. அதோட இந்த பாலம் சம்பந்தமாக ஒரு சில விஷயங்களையும் பார்த்துக்கொண்டு அப்படி நாங்கள் இந்த விஷயம் தொடர்பாக பார்ப்போம் வாங்குவோம். இந்த நடைபாதைக்கு தானே, இந்த நடைபாதையால் வந்து மக்கள் வாரதை வந்து தவிர்த்து கொள்ளணும். குழந்தைகள் அதுகளோட வந்து இப்போ நிறைய பேர் போனதையும் பார்த்துருப்பீங்க. அது அவர் வந்து கையில் பிடிச்சி கூட்டிகிட்டு போயிருந்தவர். தனியாக வந்து இதுல பார்க்கல விட்டீங்கன்னு சொன்னால் இந்த இந்த விதமான பிடிவானங்களுமே இதில் இல்லை. எங்களை விழுந்தவன்னு சொன்னதுன்னா இது சரியான ஒரு ஆழமான பகுதி. வணக்கம். நீங்க இந்த இடம் தானோ, கண்டாவள தானோ? நான் முரசுமூட்டை. நேற்று ராவு இந்த பாலத்தை அன்னிச்சு ஒரு ஆள் வந்து இறந்ததா சொல்லப்படுதில்லை? நேற்றோ பின்னேரம். ஓ, அது என்ன விஷயம் இருக்கா, தெளிவுபடுத்துவீங்களா? உங்களுக்கு தெரியுமா அது நடந்தது? மாடு கொண்டு வந்தார். மாடு கொண்டு வந்து இந்த பாலத்தால கொண்டு போயிடாம வெறுண்டு மாடு வெறுண்டா போல இதால கீழால கொண்டு போய்க்க அப்படியே சரக்கு பட்டு மாடு இழுத்தா போல சரக்கு பட்டு விழுந்துட்டாரு. இது ஏன் பாலத்தால கொண்டு போயிட்டு பாலத்துல மாடு விரண்டார். சத்தத்துக்காக இதால கொண்டு போய் கீழால கொண்டு போய் தான் விழுந்தார். எத்தனை வயசு அவருக்கு 50 வயசு. சரி, பாத்தீங்களா எவ்வளவு நடந்தாரு? இந்த அவரத்துக்குள்ள விழுந்தவர். அதுல இப்ப தற்காலிக பாலம் எல்லாம் கலட்டிகள் இருக்கு. அது கலட்டினா போல அவர் அப்படியே கரையால போயிருக்காரு. அதால போகலாம் இல்ல பொழுது பின்னிடம் மாடு மேய கட்டத்தான் கொண்டு வந்தது. இல்ல இதால இந்த இடத்தால கொண்டு போகலாம் மாடு. இந்த இடத்துல ஆள்வு இல்லை, இந்த இடத்துல ஆள்வு இல்லை, அங்கதானே ஆள்வு. அப்படியே விழுந்தா போல எதுலயா நடந்தது? இதாலதான் மாடு கொண்டு போனது. அந்த அவரத்துக்கு ஆம்புலந்தது அவர். அது நாங்கள் இப்ப இந்த பாலம் நடக்கிறதால போய் வந்ததுதானே. அது இது போட்டிருக்கே நடக்கக்கூடிய மாதிரி இருந்தது. அந்த வழக்கி விழுந்தா போல அப்படியே போய் இழுத்துட்டு அது தாழ்வு தான் சரியான அப்படியே கொண்டு போயிட்டு ஏன்னா இப்ப ஒரு 18 அடி கிட்ட வரும். அது கம்பி விட்டுத்தானே எடுத்தவைய தெரியாது. ஆழம் தெரியாது. 18 அடி கம்பி விட்டு தான் எடுத்ததான். வெள்ளத்தை இந்த பாலத்தையே உள்ளுத்துனா அப்படியே அரிச்சிட்டு அப்படியே அரிச்சு தோண்டி. சத்தம் அதான் இந்த சத்தத்தை இந்த மாடு இதால கொண்டு போக முடியும். கால்நடையில இந்த பாலத்தால கொண்டு போற கஷ்டம். அப்படியே கொண்டு போகலாம். இந்த வாகனங்கள் எதிர மற்ற பக்கம் அந்த கரையில வாகனம் வந்தா இந்த கரையால அந்த கரையால மாடு கொண்டு போய்க்க இந்த கரையால வாகனம் பெற ரெண்டு தான் இந்த இந்த இதால கொண்டு போறது. அவருக்கு பிள்ளைகள் எத்தனை என்று தெரியல. பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள் எல்லாம் இருக்கு, பெரிய ஹோட்டல் எல்லாம் இருக்காது. மனசி பிள்ளைகளோட கலைக்கு சனம் சொல்லுது பயமா தான் இருக்கு. அதால போவோம். புது பாலம் தானே, அது கொஞ்சம் பழக்கப்பட கொஞ்ச நாள் எடுக்கும். மற்றபடி இவ்வளவு போக்குவரத்துக்கு என்ன பொறுத்தவரை ஓகே. ஆனா அந்த சத்தம் தான் பெரிய இடைஞ்சலாக்குறது. சத்தம் தான் பிரச்சனை. வணக்கம், எனது பெயர் வி பிரகாஷ். ரெட்பானா பிரதேசத்திலே வல்லூர்புர கிராமத்தில் வசித்து வருகிறேன். என்ன விடயம் என்றால் அண்மையிலேயே இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு இந்த கண்டாவளை பாலமானது மிக மோசமான நிலையில் உட்பட்ட வேளையிலே இலங்கை அரசாங்கத்தின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்திய அரசாங்கத்தின் உதவியோடு இந்திய இராணுவத்தின் ஊடாக இந்த பாலமானது நிர்மாணிக்கப்பட்டு மக்கள் பாவனைக்காக திறந்து வைத்தார்கள். இருப்பினும் சிறந்த முறையிலே பாலத்தை செய்து வைத்தார்கள். இருப்பினும் சில குறைபாடுகள் இருக்கு. அதை நாங்கள் தெரியப்படுத்த வேண்டும். என்றால் ஒரு நேற்றைய நாளில் நடந்த சம்பவம் ஒரு துர்க்கமான ஒரு சம்பவம். ஏனென்றால் இந்த பாலமானது முதல் இருந்த பாலம் இருந்திருந்தால் இப்படியான விபத்து ஏற்படுத்தியிருக்காது. ஏனென்றால் இந்த பாலம் இப்ப போட்டிருக்க பாலமானது நடந்து போகும்போது வாகனம் வரும்போது நடந்து போயிடாது. அதுவும் ஒரு விபத்து. இது தகரம்
உண்மையிலேயே ஒரு வயதுவான ஹார்ட் அட்டாக் வருத்தமானாக்கள் இப்படி இந்த இடத்துல போகும்பொழுது இந்த சத்தத்திற்கு சில அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கு காரணம் ஏற்படும். இந்த இலங்கை அரசாங்கத்திற்கு நாங்கள் பணிவாக கேட்டுக்கொள்கிறோம். இப்போ பாருங்கள், வாகனங்கள் போகும்பொழுது கூட சத்தமாக உள்ளது. இந்த சத்தத்திலேயே சிறு குழந்தைகள் கற்பனை பெண் தாய்மார்கள் போகும்பொழுது மிக ஒரு கவலைக்குரியமான விஷயம். இந்த இடத்துல நேற்றைய நான் நடப்பாதையில் இங்கே ஒழுங்கான பைப்புகள் போட்டு இது ஒரு கயிறு, இலக்கயிறு மாதிரி இந்த கயிறை கட்டி போட்டு சச்சல நாங்கள் இப்படி நடந்து போகும்பொழுது கூட அறந்து விழுந்தால் கூட இது ஒரு 20 அடி தாழ்ப்பாங்க முகத்தில். உண்மைக்குமே ஒரு ஆபத்தான நிலை தான். எனவே நாங்கள் இலங்கை அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கிறோம், சிறந்த முறையிலே இதற்காக ஒரு போக்குவரத்து செய்வதற்கு பயணிகள் பயணிப்பதற்கு சிறந்த முறையில் எங்களுக்கு பயன்படுத்தி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த இந்திய ராணுவத்திடம் இந்த பாலத்தை அமைத்து எங்களுக்கு மக்கள் பாவனைக்கு விட்டதற்கு என்று இல்லாமல் எங்களுடைய இலங்கை அரசாங்கம் தயவு செய்து கௌரவ ஜனாதிபதி, பிரதமர், போக்குவரத்து அமைச்சர்கள் கவனம் எடுக்கும். இந்த தகரங்கள் இதை மாற்றி ஒரு ஒழுங்கான பாலமாக எங்களுக்கு அமைத்து தர வேண்டும். இதனால இந்த பாலம் போட்டு ஒரு கிழமை கூட இல்லை, ஒரு கிழமை அப்படி வர நினைக்கிறேன், ஒரு உயிர் இதில் போயிருக்குன்றது. எனவே நாங்கள் கௌரவ ஜனாதிபதி, பிரதமர் பணிவாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த அரசாங்கத்தினூடாக பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை செய்து வருகிறீர்கள். எங்களுக்கு இது மக்கள் இது ஒரு முக்கியமான ஒரு பாலமானது, இந்த வீதியானது. எனவே இதை எங்களுக்கு அமைத்து தர வேண்டும். சிறந்த முறையில் இந்த தகரங்கள் எடுத்து ஒரு நல்ல பாலம் ஒன்று அமைத்து தர வேண்டும். ஏனென்றால் நேற்றைய நாளில் ஒரு மீண்டும் எங்களுக்கு வருத்தம் அளிக்கின்றது. நேற்றைய ஒரு துயர சம்பவம். இந்த பகுதியில் இருக்கிற மக்களின் கவனத்திற்கு இதில் கூடுதலாக விவசாயம் வயல் தொழில் செய்கிறார்கள். இந்த பசலை கொண்டு செல்லுகின்ற பொழுது கூட இந்த நடப்பாதையில் செல்வது கூட கவனம், அவதானமாக செல்லுங்கள். வாகனங்கள் வரும்போது கொஞ்சம் அமைதியாக ஸ்லோவாக நின்று செல்லுங்கள். இது ஆபத்தான நிலை. இந்த பாலம் ஓகே, இந்த நடப்பாதை ஒரு பாலம் ஒன்று அமைத்திருக்கிறார், மிகவும் ஒரு ஆபத்தான நிலையில். எனவே இப்பகுதியில் உள்ள பிரதேசத்தில் உள்ள மக்கள் அனைவருமே ஒரு விழிப்பாக இருங்கள். நீங்கள் செல்லும் பொழுது உங்களுடைய அயலார் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். பாதுகாப்பாக இருங்கள், விழித்திருங்கள். போற மச்சான்னு கேட்டேன், சொன்னாரு மாடு கலைக்க போற மச்சான்னு சொன்னார். மாடு கட்டியிருக்கு, கொண்டு போகணும்னு சொன்னார். அப்போ நான் இங்கேருந்து போகிறேன், அவர் இங்கே வந்தாருங்க. எனக்கு சம்பவம் நானும் இந்த ஓத்தக்களை குடிச்சு இருந்தேங்க. சொல்லக்கூடாது. இந்த அதுக்கப்புறம் என் மகன் வந்தாங்க, நான் பாலம் செத்து போய் இந்த பாலம் தகரம் சத்தம் மாடே கலைக்க இயலாங்க. இந்த மாதிரி பாலம் என்னமோ மன்னிக்கணும்னு சும்மா சொல்கிறேன். இந்த பாலம் இந்த சைக்கிள் ஓடாதாங்க, நடந்து வந்தால் தடப்பணம் சத்தம் கேட்குது. ஏன் எப்படி செஞ்சாங்க பாலத்தை? அப்படி செய்யக்கூடாது. செஞ்சால் சத்தம் போனால் பயத்தக்கடை நானும் வருவேன். சைக்கிளில் புஷ் சைக்கிளுங்க பாலம் வந்துருச்சு, மோட்டர் சைக்கிள் நானும் செய்வேன். இதை வந்து நான் விட்டு விழுந்துருவேங்க. அதுதான் பத்தம். ஏன்னா இப்போயே போக்கிலே பயமாக வச்சுங்க. இந்த தகரம் சத்தம் போட்டு பின்னுக்கு டிப்பர் வருதோ என்னமோ ஆண்டவனே பயமாக இருக்குது. ஒரு பயந்தான் நான் பயந்து போகிறது டிப்பர் அப்படி வந்தேன். புஷ் நடந்து பார்க்கட்டா, நடந்து பக்கத்தில் சத்தம் கேட்குது. அப்போ என்னங்க தம்பி நான் வரேன். நேற்று அந்த உறந்தா இருக்கிறாரோ அவரை நீங்க நேரா பார்த்தீங்களா? சாக முதல் சாகுது போக்கல கண்டையா புளிய மனுஷன் வச்சு வெளிக்கல புளிய மனுஷன் பீடி வாங்கிட்டு அவர்கிட்ட பீடி வாங்கி வச்சான். பீடி நல்ல பிள்ளை, பெரிய குளம், நல்ல தம்பி. பாலம்னா பாலம் தான் ஐயா, நல்ல பிள்ளை. இப்போ மாடு இழுத்து கொண்டு போய் தான் அவர் விழுந்தவரா இல்லாட்டிக்கு என்ன நடந்தது? எனக்கு சொன்ன மாடு இங்கே கட்டி இருக்கான்னு சொன்னாங்க. மச்சான் மாடு வைக்கப்பன்னு சொன்னார். மச்சான் மாடு வைக்கப்பன்னு சொல்லிட்டு சொன்னார். பாவம் பிள்ளை இங்கே ஒன்று வச்சோம். ஆண்டவன் தான் நானும் தம்பி தம்பி தான் சொந்த இந்த இடங்களையும் வந்து பார்வையிட்டு கொண்டிருக்கிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நான் நினைக்கிறேன் இந்த நடந்ததுக்கு பிறகுதான் இந்த இடத்துக்கு வந்திருப்பினம் போடாது. இந்த இடத்தினூடாகத்தான் இந்த இறந்த நபருடைய உடலை வந்து மீட்டெடுத்திருக்கிறோம். இது வந்து மற்ற பகுதி. இந்த பகுதிகளையும் பாருங்க எல்லாம் தண்ணிகள் வந்து கொஞ்சம் நிற்குது. இந்த மழையும் வந்து இல்லை தான், ஆனால் இருந்தாலும் தண்ணி ஓட்டங்கள் கொஞ்சம் இருக்குது. பாருங்க இதில் இப்போ இடங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதில் வந்து ஆட்கள் நேற்றைய தினம் நிறைய பேர் இந்த இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. என்ன பாட்டாளி எல்லாத்தையும் வந்து போயிட்டு போயிருக்கிறேன் போடாது. ஓடி வந்தனால சரக்கு ரூபாய் இன்றைக்கு தான் மாறிங்களா முதல்ல பாலத்துக்கு? தான் பாலத்துக்கு மற்றபடி தான் போகிறோம் நீங்கள்? பாலம் உடஞ்ச அப்புறம் இன்றைய தான் இங்கே பார்க்க வேண்டிய வந்தேன். அப்போ ஒரு நாள் ஏறினதோட ஓடிட்டீங்க. அப்போ உலகம் பாலம் போட கூட போறீங்க சைக்கிள்?
பாலத்துக்கு அங்காலே நீங்க ஓட போறோம். அடா, சரி ஏன் சரி. சத்தமா அப்ப என்னத்துக்கு சத்தம் ஒண்ணுல சைக்கிள் ஏற்ற வேண்டும். ஓ காலு மேல ஆ, இல்ல வேற அங்கேயும் அங்கால ஓடும். ஓ. அதான் என்ன சரி சரி. சைக்கிள் உருட்டிக்கண்டு தான் போயிடும். வேணும்னு சொன்னால் பாலம் முன்னுக்கு வந்து கொஞ்சம் உயரம் தானே, இப்போ அதால் உருட்டிக்கண்டு போயிடும். நிறைய பேர் இதால் சைக்கிள் உருட்டிக்கண்டு தான் போயிடும். ஆனால் இதில் இப்போ பெரிய பஸ்ஸுகள் அதில் நேரமாக இருந்தால் இந்த சைக்கிள் ஓட்டிக்கிட்டு போய்க்கல போயிடலாத சின்ன ரோட வழி தான் இருக்கும். கார்கள் பைக்கில்னு சொன்னால் ரெண்டு பாதைகளும் ரெண்டு பக்கமும் போகக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் வந்து முல்லைத்தீவு பஸ் வந்து போய்கொண்டு இருக்குது. பஸ் போய்கொண்டு இருக்கையில் இந்த ரெண்டு சைட்டுக்கும் பாருங்க எவ்வளோ விடாவளி வந்துருக்குண்டு. ஒரு ஆள் சைட்டுக்கு நிற்கிறது கொஞ்சம் கிடைச்சலான. அவனுக்கூடாக நீங்கள் இந்த நபர் இறந்தது தொடர்பாக நாங்கள் கேட்க போன இடத்துல ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த பிரதேசத்து மக்கள் வந்து சொல்லியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பாலம் தொடர்பாகவும் ஒரு சில குறைபாடுகளையும் சொல்லியிருந்தோம். அது குறைபாடு இல்லாமல் இருக்கிற ஒரு நல்ல விஷயம். இந்த விஷயத்தை நாங்கள் இன்னும் மேம்படுத்தி மக்கள் வந்து பாதுகாப்பான முறையில் வந்து பயணிக்கணுன்றதுக்காகத்தான் அந்த விஷயங்களை வந்து அவர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கார்கள் சொல்லி நான் நினைக்கிறேன். அதோட இவற்றை இந்த இறப்புக்கு நாங்கள் ஆழ்ந்த அனுதாபங்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் ஒரு சம்பவம் இதே மாதிரி இந்த இடத்துல இடம்பெறக்கூடாது. அதால் கவனமாக நீங்கள் வந்து இந்த இடங்களால் பயணிக்கணும்ன்றதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஓகே, நாங்கள் இன்னொரு காணொலியூடாக நாங்கள் சந்திப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த இவருடைய சரியான தகவல்கள் யாருக்காவது கிடைக்குமா இருந்தால் என்ன காரணத்துக்காக அவர் இறக்க வேண்டி வந்தேன்னு சொல்லி அதையும் நீங்கள் வந்து மறக்காமல் கொமெண்டில் வந்து பதிவு செஞ்சு விடுங்க. ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு விதமான ஆக்கள் வேறு கருத்துக்களை வந்து சொல்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ நீங்கள் பகிர்ந்து கொண்டீங்கன்னு சொன்னால் அதை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்கும். நாங்கள் மீண்டும் ஒரு